ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு ஒரு பாரம் இருக்குது. அது என்னென்னா, வீட்டில் கணவன் மனைவியிடையே பேசாமல் இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளிடையே ஒரு சிறிய மனக்கசப்பு, அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்க உறவுகளில் விரிசல், நண்பர்கள் பிரிவு, அவங்க தூரமாக போகிறது, இப்படி எல்லாமே உங்கள் மனசை ஒரு பாதிப்படைய செஞ்சுருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் தவறு செய்யலை, அப்புறம் நான் ஏன் போய் முதல்ல பேசணும் அப்படின்ட்டு. உங்களுக்காக பாபா சொல்கிற ஒரு அன்பு செய்தி என்ன அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் அன்பு குழந்தையே, ஒரு கேள்வி கேட்குறேன். நீ ஒரு நபரை எதிர்க்கிறப்போ அந்த நபரை வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறியா, இல்லை அந்த உறவை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? பல சமயங்களில் கோபம் பேசுவது நம்ம மனசு தான், ஆனால் அன்பு பேசுகிறது நமது ஆன்மா. கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை பல வருஷம் அன்பை கூட உடைச்சிரும். ஆனால் பொறுமையாக சொன்ன ஒரு வார்த்தை பல வருஷம் பிரிவை கூட சேர்த்துரும். நினச்சி பாருங்கள், உங்களை காயப்படுத்தினவங்க உங்களை ஒரு வாட்டி நேசித்தவங்க தான். இன்றைக்கி நீங்கள் காயப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த நபர் கூட நீங்கள் ஒரு காலத்தில் நேசித்தவங்க தான். இன்றைக்கி அவங்க மனசில் இருக்கிற அந்த வலியை நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஏன்னா உறவுகளை உடைக்கிறதுன்றது ரொம்ப எளிது, ஆனால் அந்த உறவுகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தவம். அப்படி பண்ணிட்டா அது பெரிய வரம். நான் உனக்கு ஒரு சிறிய வழியை சொல்கிறேன். யார் மீதாச்சும் கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், அவங்கள நினச்சி அந்த நிமிஷம் கடவுள்கிட்டே இப்படி சொல்லு, அவருக்கும் நிம்மதி கொடு, எனக்கும் அமைதி கொடு. இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதிசயம் நடக்கும். கோபம் குறையும், மனம் லேசாகும். இன்னொரு விஷயம், ஒருத்தங்க நம்மக்கிட்ட கோபமாக பேசினா அதே சமயம் அதே நேரத்தில் அப்படியே அதே கோவத்தில் நாமளை பதில் சொல்லணுன்றது கிடையாது. ஏன்னா நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது, தண்ணீரால் தான் அணைக்க முடியும். இது நான் சொல்லி உனக்கு தெரியணுன்றது இல்லை. அதே போல தான் கோவத்தை அன்பாலும் பொறுமையாலும் மட்டும்தான் வெல்ல முடியும். என் குழந்தையே, ஒவ்வொரு உறவிலும் பல நேரங்களில் தவறான புரிதல்கள் வரும், ஆனால் அதை வளர்க்கக்கூடாது. ஒரு நாள் தாமதமாக மன்னிப்பு கேட்பதை விட அன்னைக்கு ஒரு வார்த்தை அன்பாக பேசிட்டா நல்லது. ஏன்னா காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கூட இருப்பாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. போன பிறகு மன வருத்தத்தோட அன்றைக்கி நான் பேசியிருக்கலாமே அப்படின்னு நினச்சி நீ வாழ்நாள் முழுசாக அழுகிறதுக்கு அந்த கோவத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அன்பாக ஒரு நிமிஷம் பேசிப்பார். அதனால் அகங்காரத்தை விட்டுட்டு அன்பை பிடிச்சிக்கோங்க. ஒருத்தர்கிட்ட வாதாடி வெற்றி பெறுற மனுஷன் பெரியவன் இல்லை, மன்னிக்க தெரிஞ்ச மனசு இருக்கிறவன் தான் பெரியவன். நான் உனக்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன், அதையும் நீ செய். ஒரு தீபம் ஏற்றிட்டு என்னுடைய படத்துக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மனசார இப்படி வேண்டிக்கோங்க, பாபா என் மனசில் இருக்கிற கோவத்தை நீக்கிட்டு என் வீட்டில் இருக்கிற சண்டையை அகற்றி எங்கள் உறவில் அன்பையும் புரிதலையும் அதிகப்படுத்துங்க அப்படின்ட்டு. இந்த பிரார்த்தனையை உண்மையான மனதோட அன்போட பாபா கிட்டே இந்த வேண்டுதலில் வைங்க. எல்லாம் உடனே மாறிடாது, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது. ஆனால் இதை செய்ய 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 உங்கள் மனசு மாறும். மனசு மாறினா வார்த்தைகள் மாறும், வார்த்தைகள் மாறினால் உறவுகளும் மாறும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவத்தில் எடுக்கிற முடிவு பெரும்பாலும் வருத்தத்தை தான் தரும், ஆனால் அதுவே பொறுமையில் எடுக்கிற முடிவு பெரும்பாலும் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் தரும். என் 2 வார்த்தைகள் ஞாபகம் இருக்குல்ல, ஸ்ரத்தா சபூரி, நம்பிக்கை பொறுமை. உறவுகளை ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யாத, உறவுகளை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு முயற்சி செய். அன்பு இருக்கிற வீட்டில் நான் இருப்பேன், அமைதி இருக்கிற மனசில் இறைவன் இருப்பார். உன் குடும்பம் சிரிக்க, உன் வீடு மகிழ்ச்சியாக இருக்க, உன் மனம் அமைதியாக இருக்க, அதற்கான இறைவனின் ஆசீர்வாதம் என்றைக்கும் உன் கூட இருக்கும். ஓம் சாய்ராம். இன்றைக்கி இந்த வீடியோவோடு சேர்ந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யுங்க. உங்ககிட்ட பேசாமல் இருக்கிற ஒருவரை மனசார ஆசீர்வதிங்க. முடிஞ்சால் அவர்கிட்ட ஒரு அன்பான வார்த்தை பேசுங்க. சாய்பாபா சொல்கிறது ஒன்று தான், கோபம் உறவுகளை எரிக்கும், பொறுமை உறவுகளை உயிர்ப்பிக்கும். அதனால் நீங்கள் யார் மேலே கோபமாக இருக்கிறீங்களோ
இவ்வளோ நாள் நீங்கள் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கோவத்தை, ஈகோ எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி அவர்கிட்ட போயிட்டு அன்பாக பேசுகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உடனே அப்படிலாம் பண்ண முடியல அப்படின்னா அந்த நபர் யார், நீங்கள் எதற்காக பேசலாம் அதெல்லாம் வேண்டாம். ஆனால் யார், இந்த நபரை நான் மனசார ஆசிர்வதிக்கிறேன், அன்பை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறீங்களோ அவங்க நீங்கள் இந்த அன்பை வெளிப்படுத்த அவங்களாவே கூட வந்து பேசுவாங்க. ஆனால் பாபா சொன்ன அந்த ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கோவம், ஈகோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதியும் கெட்டுடும். அதனால் எல்லாரையும் மன்னிக்கணும். மன்னிக்க தெரிஞ்ச மனசு தான் ரொம்ப பெருசு. அன்பு இருக்கிற இடம்தான் பாபாவும் இருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓம் சாய்ராம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் திருப்பி உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.